Students, இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஃபினட் இன்டெக்ரல் எக்ஸர்சைஸ் 7.8 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸர்சைஸும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இங்க ஏ டு பி இந்த மாதிரி லிமிட் அப்ளை பண்ணி வரதா நம்ம டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. இப்போ நான் இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ வந்து எக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு புது ஃபங்க்ஷன் கிடைக்குது. இதோட லிமிட் வந்து ஏ டு பி. இதே லிமிட் தான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். மேல எழுதியிருக்கிறது வந்து அப்பர் லிமிட், கீழே எழுதியிருக்கிறது வந்து லோவர் லிமிட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸுக்கு பதிலா இங்க இருக்கிற இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். முதல்ல எஃப் ஆஃப் பி மைனஸ் போட்டுட்டு அப்புறம் இந்த லோவர் லிமிட் எஃப் ஆஃப் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இன்டெஃபினட் இன்டெகிரல்ல இன்டெகிரேட் பண்ணிட்டு பிளஸ் சின்னு போடுவோம். அதை நம்ம இங்க போட மாட்டோம். ஏன்னா இங்க லிமிட் இருக்கிறதுனால அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1ல இன்டெகிரேஷன் ஆஃப் -1 to +1 எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு. பிளஸ்ல இருந்தா தனித்தனியா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் 2/2. ஏன்னா எக்ஸ் பவர் n plus 1/n+1. அப்புறம் 1 இருக்கு. 1 வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற லிமிட் வந்து -1 to +1. இதுல மேல இருக்கிறது தான் அப்பர் லிமிட், கீழே இருக்கிறது லோவர் லிமிட். முதல்ல அப்பர் லிமிட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 போடணும். ஸோ 1/2 + 1 அப்பர் லிமிட் வேல்யூ மைனஸ் போட்டுட்டு தான் லோவர் லிமிட் எடுக்கணும். லோவர் லிமிட்ல -1 இருக்கிறதுனால எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -1 போட்டுக்கலாம். -1/2 + -1 அப்படின்னு கிடைக்குது. எழுதியாச்சு. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். ஸோ 1/2 + 1 அப்படின்றது ஒரு டேர்ம். மைனஸ் இங்க -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். 1/2 -1 அப்படின்னு கிடைக்குது. இது 1/2 + 1, இது 1/2 -1. 1/2வையும் +1ஐயும் ஆட் பண்ணணும்னா by 1 போட்டு எல்சிஎம் எடுக்கணும். 1 1s are 1, 2 1s are 2, டினாமினேட்டர்ல 1 2s are 2. அப்ப என்ன கிடைக்குது? 3/2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இவங்கள 1/2 -1 by 1 போட்டு தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். 1 1s are 1, 2 1s are 2/2. மேல மைனஸ் பண்ணும்போது -1/2ன்னு கிடைக்குது. ஸோ இவங்களை ஆட் பண்ணா இதை வந்து நீங்க இப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி யோசிக்கலாம். 2 1s are 2, 2 + 1 3/2 வருது. அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். மைனஸ் இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -1/2 அப்படின்னு கிடைக்குது. ரெண்டு பேரோட டினாமினேட்டரும் சேமா இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். இங்க 3 இருக்கு. இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்தா +1 ஆயிடும். ஸோ 4/2 அப்படின்னு கிடைக்குது. கேன்சல் பண்ணிட்டா 2. ஸோ 2ன்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/x dxக்கு வந்து லிமிட் 2 to 3 கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 1/x ஓட வேல்யூ வந்து நம்ம log x அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை 1/x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log x அப்படின்றது கிடைச்சிரும். இங்க லிமிட் வந்து 2 to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ log 3 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது log 2 அப்படின்னு வந்துடும். இந்த டேர்ம் பார்க்கறதுக்கு log a மைனஸ் log b மாதிரி இருக்கு. ஸோ log ஆஃப் a/b டிவிஷன்ல மைனஸ்ல இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து டிவிஷன்ல வரும் லாக்ல. அதனால இவங்களை வந்து நம்ம log ஆஃப் 3/2 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4x³ - 5x² + 6x + 9 எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல தான் இருக்கு பாருங்க. எங்களை டைரக்டா நம்மளால இன்டெகிரேட் பண்ணிட முடியும். நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முதல் ரூல் x பார் n இன்டெகிரேட் பண்ணும்போது x பார் n + 1/n+1 அப்படின்னு மாறும். ஸோ அதை நம்ம இங்க பண்ண போறோம். எக்ஸ்னா வித் ரெஸ்பெக்ட் டு dx பண்ணும்போது ஸோ இங்க இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4 அப்படியே தான் இருக்கும். x பவர் 3 இன்டெகிரேட் பண்ணும்போது x பவர் 3 + 1 4/4ன்னு கிடைச்சிருக்கும். -5 அப்படியே இருக்கும். x பவர் 2 இன்டெகிரேட் பண்ணும்போது x பவர் 3/3 அப்படின்னு கிடைக்கும். 6 அப்படியே வச்சுக்கலாம். x பவர் 1 இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2ன்னு கிடைக்கும். 9 இன்டெகிரேட் பண்ணும்போது 9 பண்ணா 9x அப்படின்னு கிடைக்கும். லிமிட் ஸோ 1 to 2 தான் இங்க இருக்க லிமிட். முதல்ல ஃபர்ஸ்ட் ஏதாவது சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆயிடும். இந்த 2 டேபிள்ல இந்த 6 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் வந்து இங்க x பார் 4 இருக்கு. இங்க 5/3 x³ இருக்கு. + 3x², அதுக்கப்புறம் ஒரு 9x இருக்கு. இவங்களுக்கு தான் நம்ம இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். முதல்ல அப்பர் லிமிட், அப்புறம் மைனஸ் போட்டுட்டு லோவர் லிமிட். முதல்ல x வர இடத்துலலாம் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இது 2 பவர் 4 - 5/3 × 2 பவர் 3 + 3 × 2 பவர் 2 + 9 × 2 அப்பர் லிமிட். அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் இருந்துச்சோ அங்கே எல்லாம் இந்த 2 போட்டாச்சு. மைனஸ் போட்டு இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1. 1 பவர் 4 - 5/3 1 பவர் 3 + 3 1 பவர் 2 -9 × 1. மேம் 1 தானே, அப்படியே கூட எழுதிக்கலாம்ல, அந்த நம்பர்னா எழுதிக்கலாம் நீங்க. இப்போ 2 பவர் 4 அப்படின்னா 2 × 2 × 2 × 2 4 தடவை பண்ணும்போது 16 கிடைக்கும்.
5/3 மல்டிபிள் பை 2 வந்து கியூப் பண்ணும்போது 8 ஆயிடும். பிளஸ் இங்க 3 இருக்கு. 2 ஸ்கொயர் பண்ணா 4. 4 3s are 12ன்னு வந்திருக்கும். பிளஸ் 9 2s are இங்க என்னன்னு இருக்கு 18 அப்படின்னு கிடைச்சது. மைனஸ் இங்க அதே மாதிரி 1 power 4 1 to the power anything 1 தான். மைனஸ் 5/3 ஏன்னா 1 power 3 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் இதே தான். ஸோ பிளஸ் 3 பிளஸ் 9 அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே ஒரு பிளஸ் 18 இங்கே ஒரு பிளஸ் 12 ஆட் பண்ணால் 30 அப்புறம் இங்கே ஒரு 16 இருக்கு ஆட் பண்ணால் 46 மைனஸ் 8 5s are 40/3ன்ற ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பரும் நம்ம கிட்ட இருக்கு மைனஸ். அதே மாதிரி இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள 9 + 1 10 10 + 3 13 மைனஸ் 5/3 இருக்கு. பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 46 மைனஸ் 40/3யும் இங்கே மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 13 + 5/3யும் கிடைக்கும். இதில் இது ரெண்டும் நம்பர், இது ரெண்டும் ஃப்ராக்ஷனில் இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. 46ல இருந்து 13 மைனஸ் பண்ணும்போது 33 வரும். இது ரெண்டுமே டினாமினேட்டர் 3 இருக்கிறதுனால காமனாக ஒரு டினாமினேட்டர் 3 எடுத்துட்டோம்னா மேலே வந்து ஒரு மைனஸ் 40யும் ப்ளஸ் 5யும் கிடைக்குது. ஸோ மைனஸ் 40யும் ப்ளஸ் 5 என்ன ஆகிடும் மைனஸ் 35 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே வேல்யூ 33 மைனஸ் 35/3ன்னு இருக்குது. இங்கே திருப்பியும் 1 போட்டு நம்ம என்ன தான் பண்ணணும் எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது 3 × 33 99 மைனஸ் 35/3 அப்படின்றது கிடைக்குது. ஸோ 99லேருந்து 35 மைனஸ் பண்ணும்போது ஒரு 4 இங்கே ஒரு 6 64/3 அப்படின்றது ஃபைனல் ஆன்சராக வருது. 64/3 இதை நீங்கள் ரஃபில் பண்ணிட்டு கூட ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கலாம். நம்பர் 4 பார்க்கலாம். 0 to π/4 sin 2x dx அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இன்டகிரேஷன் ஆஃப் sin 2x பேசிக்காகவே இன்டகிரேஷன் ஆஃப் sin x மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். sin x நம்ம என்னென்னு எழுதுவோம்னா மைனஸ் cos x அப்படின்னு எழுதுவோம் இன்டகிரேஷனில். இதில் வந்து 2x அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் 2x அப்படின்னு எழுதணும். இதில் 2x இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு 2 நமக்கு வரும். அது டிஃபரன்ஷியேஷனில் இருந்தால் நம்ம மல்டிபிளில் எழுதுவோம். இது இன்டகிரேஷனாக இருக்கிறதுனால இதுக்கு டினாமினேட்டரில் எழுதணும். லிமிட் வந்து 0 to π/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மேலே ஒரு மைனஸும் கீழே ஒரு 2வும் இருக்குது. அதை மைனஸ் 1/2 அப்படி வெளியில் எடுத்துட்டு இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல தான் இந்த வேல்யூ எப்பவுமே சப்ஸ்டியூட் ஆகும். dxன்னு இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்க லிமிட் வந்து எக்ஸோடது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக முதல்ல அப்பர் லிமிட்டான π/4 போடணும். அப்போ காஸ் 2 டைம்ஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த π/4 எழுதியாச்சு. மைனஸ் போட்டு காஸ் 2 டைம்ஸ் 0 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த 2 இந்த π/4ல இருக்க இந்த 4 இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் 5/2 அப்படின்னு கிடைக்குது. 2 × 0ன்றது வந்து காஸ் 0 தான். இப்படி எழுதிடலாம். காஸ் 90 காஸ் 0 டேபிள் வேல்யூ வந்து ஈஸியாக 90 180க்குலாம் நம்ம இந்த குவாட்ரண்ட்லேயே பார்த்துடலாம். இப்போ 90ன்னும் போது இங்கே வரும் நம்மளோட பாயிண்ட். யூனிட் சர்க்கிள் வரைஞ்சோன்னா இந்த பாயிண்ட் வந்து டெஃபினட்டாக 0,1. இதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ காஸ், செகண்ட் வேல்யூ தான் சைன். ஸோ நம்ம எழுதிக்கலாம் மைனஸ் ½ இன்ட்டு காஸ் 90யோட வேல்யூ 0 மைனஸ் காஸ் 0வோட வேல்யூ நமக்கு 1ன்றது ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இங்கே 0ல் சைன் 0 0 காஸ் 0 1. ஸோ 0 - 1 -1 தான். வெளியில் மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிருக்கும். 1/2 தான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π/2 cos 2x கேட்டிருக்காங்க. பேசிக் ரூல் cos x வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா sin x கிடைக்கும். இதில் cos 2x இருக்கு. நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது sin 2x அப்படின்றது கிடைக்கும். 2xலேருந்து ஒரு 2 வரல. அந்த 2 நம்ம டெஃபினட்டாக டினாமினேட்டரில் போடணும். அதுக்கப்புறம் தான் 0 to π/2ன்ற லிமிட் அப்ளை பண்ண முடியும். ஸோ முதல்ல அப்பர் லிமிட், அதுக்கப்புறம் லோவர் லிமிட். இந்த டினாமினேட்டரில் இருக்க 2வை 1/2ன்னு சொல்லி வெளியிலே வச்சுக்கோங்க. ஸோ sin 2x அப்படின்றதுல 2 டைம்ஸ் π/2 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் sin 2 × 0 அப்படின்னு எழுதிடலாம். 2xன்றதுனால எக்ஸுக்கு பதிலாக முதல்ல π/2 மைனஸ் போட்டு அப்புறம் 0. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் உங்களோட ரூல். ஸோ ½ இங்கே உள்ள வந்து சைன், இந்த 2வும் கேன்சல் ஆச்சுன்னா sin π. 2 × 0. இப்போ இதை வந்து நம்ம sin 0ன்னு எழுதிடலாம். sin 0வோட வேல்யூ sin πயோட வேல்யூ வேணால் ஒரு சின்ன யூனிட் சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து எல்லா ஆக்சிஸையும் அந்த யூனிட் சர்க்கிள் டச் பண்ணிட்டு போகும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இது வந்து 1,0. இதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கான நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால இதை -1,0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருது வந்து காசோட வேல்யூ, செகண்ட் வருது தான் சைனோட வேல்யூ. இது காசோட வேல்யூ, இது உங்களோட சைனோட வேல்யூ. sin 0 0, சைனோட பை கூட 0 தான். அப்போ ½ இன்ட்டு 0 - 0 0ன்னு தான் வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. e⁻x இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. e⁻xன்றது ஒரு ஸ்டபன் எலிமெண்ட். டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே தான் வரும், இன்டகிரேட் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ e⁻x அப்படியே வந்துடும். லிமிட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 4 to 5. அப்பர் லிமிட் தான் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ e⁻5
மைனஸ் இ பவர் எக்ஸோட பிளேஸ்ல 4 போட்டாச்சு. 2 பேருக்கும் காமன் டேர்ம்னு பார்த்தா 2 பேர்கிட்டயுமே இ பவர் 4 இருக்கு. அது வெளில எடுத்துட்டோம்னா இங்க பேலன்ஸ் ஒரே ஒரு இ இருக்கும். இதுல -1 இருக்கும். இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் tan x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் tan x நம்ம கிட்ட டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. log of secant x ன்னு சொல்லலாம். இல்ல மைனஸ் log of cos x அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைனஸ் log of cos x ன்னு எழுதிக்கிறோம் நம்ம. ஸோ இதோட லிமிட் வந்து 0 to π/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இங்க அப்ளை பண்ணோம். இந்த மைனஸ் நம்ம வெளியில வச்சிடலாம். ஸோ log of cos x-க்கு பதிலாக முதல்ல அப்பர் லிமிட் வந்து π/4 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மைனஸ் log of cos இந்த x-க்கு பதிலாக 0. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் நம்மளோட ஃபார்முலா. cos π/4 cos 45 அர்த்தம். cos 45 ஓட டேபிள் வேல்யூ 1/√2. cos 0னா 0 டிகிரி. cos 0 ஓட வேல்யூ வந்து 1. அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ log of மாடுலஸ்குள்ள 1/√2ன்னு கிடைக்குது. மைனஸ் log of cos 0 வந்து 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. log 1ஓட வேல்யூ வந்து 0. இப்போ இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடும். இதான் நம்மளோட ரிமைனிங். ஸோ மைனஸ் log of 1/√2 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா இது √2ன்றது வந்து ஆக்சுவலாக 2 பவர் 1/2 அப்படின்னு சொல்லலாம். டினாமினேட்டரில் இருக்கிற 2 பவர் 1/2 மேலே எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா 2 பவர் -1/2ன்னு எழுதிக்கலாம். இது 2 பவர் 1/2 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் வர்றதுனால ஒரு நெகட்டிவ் சைன் வருது. எப்பவுமே லாகில் இங்கே இருக்கிற பவர் இப்படி ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துட முடியும். அது என்ன ரூல் அப்படின்னா log of a இங்கே பேஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும். இங்கே b to the power cன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவரை முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம். c into log of bன்னு எழுதிடலாம். இந்த பேஸ் வந்து எதுவுமே மாறாது. அது மாதிரி இங்க இருக்கிற பவரை முன்னாடி எடுத்துட்டு போயிடலாம். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மல்டிபிள் பை -1/2 டைம்ஸ் log 2 அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இந்த மைனஸும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ half of log 2ன்றது உங்க ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8ல இன்டகிரேஷன் ஆஃப் π/6 to π/4 cosecant x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் ஆஃப் cosecant x வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. cosecant x டைரக்டா இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் ஆஃப் cosecant x dx ஓட ஃபார்முலா log of cosecant x minus cot x. இதான் உங்களோட ஃபார்முலா. பேசிக் ரூல் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இருந்து கண்டுபிடிச்ச ஃபார்முலா. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். cosecant x இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்முலா படி log of cosecant x minus cot x அப்படின்றது கிடைக்குது. நம்ம இந்த கொஸ்டின்ல லிமிட் கொடுத்துருக்கிறதுனால அதை அப்ளை பண்ண போறோம். லோவர் லிமிட் வந்து π/6, அப்பர் லிமிட் π/4. ரூல் படி முதல்ல அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். மைனஸ் போட்டு லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். log of cosecant x-க்கு பதிலாக இந்த π/4 மைனஸ் cot x-க்கு பதிலாக π/4. அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் போட்டு லோவர் லிமிட் போடுங்க. log of cosecant π/6 தான் லோவர் லிமிட். π/6 மைனஸ் cot of π/6 அப்படின்னு எழுதிடலாம். இதுல π/4ன்றது வந்து 45 டிகிரி, π/6ன்றது உங்களோட 30 டிகிரி. கொசிகண்டோட 45 டிகிரியோட வேல்யூ √2. ஏன்னா sin 45 வந்து 1/√2 வரல. அப்போ கொசிகண்ட்க்கு √2 அப்படின்னு கிடைக்கும். cot 45ஓட வேல்யூ 1. tan 45 1 அப்போ cot 45 கூட 1 தான். மைனஸ் log of இங்க cosecant 30 இருக்கு. sin 30ஓட டேபிள் வேல்யூ என்னது? 1/2. அப்போ உங்களுக்கு 2/1 வரும். அப்போ 2 தான். மைனஸ் இது வந்து cot 30. cot 30ன்றது sin 30ஓட ரெசிப்ரோக்கல். அப்போ நமக்கு இங்க என்னன்னு கிடைக்குது? √3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ log a மைனஸ் log b மாதிரி இருக்கு பாருங்க. log a மைனஸ் log b ஜாயின் பண்ணா log of a/b அப்படின்னு கிடைக்கும். அதான் நம்ம இங்க எழுத போறோம். log of இந்த டேர்ம் வந்து √2 - 1. இங்க நமக்கு இருக்கிறது வந்து 2 - √3 இப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9 0 to 1 dx/√1 - x² இருக்கு. நம்மளோட ஃபார்முலா படி 1/√1 - x²ன்றது sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா தான். அப்போ இதை நம்ம டைரக்டா என்னன்னு எழுதிடலாம்னா sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். டைரக்ட் ரூல் இது. இங்க கொடுத்துருக்கிற லிமிட் வந்து 0 to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல முதல்ல அப்பர் லிமிட் போடணும். மைனஸ் போட்டு லோவர் லிமிட் போடணும். ஸோ sin இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கிடைக்குது. sin இன்வர்ஸ் ஆஃப் 1 என்ன அப்படின்னா சைனோட டேபிள் வேல்யூல எங்க 1 வருதுன்னு பாருங்க. 90க்கு தானே 1 வருது. நம்ம இப்படி படிச்சிருப்போம். நம்ம sin 90 வந்து 1 அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. இந்த சைன் தான் அந்த பக்கம் போகுது. அப்போ π/2 is equal to sin inverse of 1ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ sin inverse of 1ன்னு வந்துச்சுன்னா அங்கே π/2ன்னு போடணும். சைனோட 0 வந்து யாரோட வேல்யூ? 0ஓட வேல்யூ இல்லை. அப்போ sin inverse of 0 கூட 0 தான். இப்போ π/2 - 0 என்ன? π/2ன்றதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. dx/1 + x² ஃபார்ம் கேட்டிருக்காங்க.
1 by 1 plus x square dx வந்து tan inverse of x ஓட பேசிக் ரூல் தான். அப்போ இதை அப்படியே நம்ம இன்டெகிரேட் பண்ணா நமக்கு என்னதான் வரும்? tan inverse of x கிடைக்கும். லிமிட் வந்து இங்க 0 to 1 இருக்கு. முதல்ல அப்பர் லிமிட் அப்புறம் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸோ tan inverse of xக்கு பதிலாக முதல்ல அப்பர் லிமிட் 1 போட்டுடலாம். மைனஸ் tan inverse of 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இது வந்து டேபிள் வேல்யூ தான். டேனோட யாருக்கு 1 வருதுன்னு பாருங்க. டேனோட 1 வந்து டேனோட 45க்கு வருது. நம்ம இப்படி படிச்சிருப்போம். tan 45ஓட வேல்யூ வந்து 1ன்னு படிச்சிருக்கோம்ல. இதுல tan அந்த பக்கம் போனா இன்வர்ஸ் ஆயிடும். அப்போ π/4 is equal to tan inverse of 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை. ஸோ அதான் நம்ம இங்க எழுதிக்க போறோம். இது வந்து 45. அதே மாதிரி டேனோட 0 வந்து எந்த ஆங்கிள்னு பாருங்க. tan inverse of 0 tan 0னா 0ல, அப்ப இது 0 தான். π/4 minus 0ன்றது π/4 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11ல 2 to 3 1 by x squared minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது 1 வந்து நம்ம 1 squared அப்படின்னு யோசிக்கலாம். இதை பார்க்க x squared minus a squared பேட்டர்ன் இருக்கு பாருங்க. x squared minus a squared ஓட இன்டெகிரேஷன் ஃபார்ம் என்னது? 1 by 2a log of x minus a by x plus a அப்படின்னு எழுதுவோம்ல. அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ இவங்களை இன்டெகிரேட் பண்ண இந்த ரூல் படி 1 by 2a, a வந்து இங்க 1 தானே, அப்போ 2 into 1 வந்து 2ன்னு மட்டும் எழுதுனா போதும். log of x plus a x minus a, அப்போ x minus a னா x minus 1, x plus a னா x plus 1 அப்படின்னு போட்டுடலாம். நம்ம இங்க c போட மாட்டோம். ஏன் அப்படின்னா இங்க நமக்கு இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்ஸை தான் அப்ளை பண்ணணும். 2 to 3 தான் நமக்கு கொடுத்துருக்க லிமிட்ஸ். இப்போ இதுல x வர இடத்துல ஃபர்ஸ்ட் 3 போடணும், அதுக்கப்புறம் 2 போடணும். இந்த 1 by 2 அப்படி வெளியில வச்சிடலாம். இப்போ log of இந்த xக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணா 3 minus 1 by 3 plus 1 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் போட்டு தான் லோவர் லிமிட் அப்ளை பண்ணோம். அப்போ log of 2 minus 1 by 2 plus 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ half of log of 3 minus 1 வந்து 2 by 4 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் log of 1 by 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. இதை பார்க்க என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. log a minus log b மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து half of log of a by b அப்படின்னு எழுதிடலாம். a வந்து மேலே 2 by 4ன்னு இருக்கு, by 1 by 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 4 இதை வந்து இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம் 1 by 2ன்னு. ஸோ வேல்யூ பார்க்கும்போது 1 by 2 of log of இங்கே நியூமரேட்டரில் வந்து 1 by 2வும் டினாமினேட்டரில் 1 by 3 இருக்கு. 1 by 3 மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும்? 3 by 1 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ 1 by 2 of log of இது மேலே 3 1s are 3, கீழே வந்து 2 1s are 2. ஆக்சுவலாக லாக் பக்கத்தில் நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாடுலஸ் போட்டே வரும். இந்த வேரியபிள் இருக்கும் போதில் எப்போவே மாடுலஸ் போடுவோம். இது நம்பர் நார்மலாக வந்துருச்சுன்னா நம்ம மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பாசிட்டிவ்ல எழுதிக்கலாம். இதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது. இப்போ காஸ் 2x 3x இருந்தால் டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம அதை வந்து டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்போ அதோட ரூல் என்ன? 1 plus cos 2x by 2 அதான் எழுதிக்க போகிறோம் நம்ம. இந்த 2 வந்து இந்த 1க்கும் இருக்குது, இந்த cos 2xக்கும் இருக்குது. ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இதை 1 by 2 plus cos 2x by 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx. இப்போ இவங்களை வந்து இன்டெகிரேட் பண்ணிடலாம். இங்கே வந்து 0 to π by 2ன்னு இருக்குது. இதை தனியாக இன்டெகிரேட் பண்ணணும், இதை தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ 1 by 2 இன்டெகிரேட் பண்ணும்போது 1 by 2x அப்படின்னு கிடச்சிரும். ப்ளஸ் இந்த காஸ் 2xை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு sin 2x அப்படின்னு கிடைக்கும். பை ஒரு 2 எழுதணும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். நம்ம இந்த 2xலேருந்து ஒரு 2 எடுத்து அந்த 2 இங்கே எழுதியிருப்போம். எழுதிட்டு இங்கே வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π by 2 அப்படின்னு இருக்குது. இந்த டேர்ம்ஸ் வந்து இதில் வந்து ஒரு x by 2 இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து sin 2x by 4 அப்படின்ற டேர்ம் இருக்குது. 0 to π by 2 தான் நம்மளோட வேல்யூ. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதில் வந்து காமன் டேர்ம் வெளில எடுக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம்? வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். காமன் டேர்ம்னா இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வெளில எடுத்துடலாம் நம்ம. இது வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டியூஷனுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இது 4 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 2x plus sin 2x 0 to π by 2 அப்படின்னு இருக்குது. இந்த 1 by 4 இப்படி வெளியில் வச்சுட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 இன்ட்டு எக்ஸோட பிளேஸில் π by 2 ப்ளஸ் sin 2xல் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் π by 2. இதான் அப்பர் லிமிட்டோட வேல்யூ. மைனஸ் போட்டு லோவர் லிமிட் 0. 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 2 இன்ட்டு 0 தான். ப்ளஸ் sin 2 இன்ட்டு 0நாலும் sin 0 தான் வரும். இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இதில் இதுவும் 0 இதுவும் 0. இந்த டேர்மே என்ன ஆகிடும்? 0வாய் அங்கேருந்து போயிடும். அப்போ 1 by 4 ஆஃப் இதில் 2வை கட் பண்ணிட்டோன்னா நம்மக்கிட்ட இங்கே பை இருக்குது. ப்ளஸ் இந்த 2வை கட் பண்ணிட்டோன்னா நம்மக்கிட்ட இங்கே ஒரு sin π அப்படின்றது இருக்கும். இவங்க எல்லாமே 0 ஆகிட்டாங்க. அதை நம்ம திருப்பி எழுத தேவையில்லை.
ஸோ இங்கே ஒரு 1/4 உள்ளே வந்து பை ப்ளஸ் சைன் பை அப்படின்னு இருக்குது. சைன் பைனா பை இங்கே வரும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இது வந்து -1,0. இது காஸ், இது சைன். அப்போ சைனோட பை என்னது 0 தான். அப்போ இங்கே 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ பையும் ஒரு 4ம் தான் இருக்குது. அப்போ π/4ன்றது தான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 13 2 to 3 இன்டகிரேஷன் ஆஃப் x/x² + 1 dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டினாமினேட்டர் மட்டும் இருந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கு ஸ்பெஷல் ஃபார்ம் போட்டுக்கலாம். நம்ம மேலே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். let us assume x² + 1 வந்து tன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸை வந்து x² வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். 1 பண்ணால் 0 இருக்கும். டீயை பண்ணால் dt/dx அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு சப்ஸ்டியூஷனுக்கு எக்ஸும் டிஎக்ஸும் தான் வேணும். அப்போ இங்கே எக்ஸ் இங்கே வச்சுட்டு 2 அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ x × dx இஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிபிள் இருக்கட்டும் அங்கே போனால் என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். dt/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எப்போவுமே வந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது நமக்கு லிமிட் இருந்ததுன்னா அந்த லிமிட்டையும் நம்ம டெஃபினட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே dxன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ யாரோடதுன்னா எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு வந்து 2 அப்படின்னு இருந்ததுன்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2வாக இருந்தால் டி என்னன்றது இதில் போய் கண்டுபிடிக்கணும். டி என்ன இங்கே சப்ஸ்டியூஷனில் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 2² + 1 இல்லை. அப்போ 2² + 1ன்றது தான் டீயோட வேல்யூ. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 + 1 5ன்றது தான் நம்ம போட வேண்டிய டி. அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் இந்த x × dxக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா dt/2 போட போகிறோம். டினாமினேட்டரில் இருக்க இந்த x² + 1க்கு பதிலாக t போட போகிறோம் இல்லையா. அப்போ இந்த லிமிட்டையும் மாற்றணும்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ t என்னவா மாறும்னா 5ஆக மாறும். அப்போ நம்ம இங்கே 5ன்னு போடணும். அதேமாதிரி இங்கே அப்பர் லிமிட்டில் எக்ஸுக்கு என்ன இருக்குது? 3 இருக்குல்ல. அப்போ நம்ம இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ஆக இருந்தால் நம்ம எடுத்திருக்கிற இந்த சப்ஸ்டியூஷனில் எக்ஸோட பிளேஸில் 3 போட்டு பார்க்கணும். 3² + 1 3 ஸ்கொயர் பண்ணால் 9 9 + 1 என்ன வரும்? 10ன்னு வரும். 10 தான் டீயோட வேல்யூ. அப்போ நம்ம இங்கே 10ன்னு எழுதிக்கணும். கொஸ்டின் டீக்கு மாற்றினா அந்த லிமிட்டையும் டெஃபினட்டாக டீக்கு மாற்றிக்கணும். நியூமரேட்டர்லேருந்து ஒரு 1/2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் டிடியும் டினாமினேட்டரில் டி மட்டும் இருக்கும். லிமிட் வந்து 5 to 10ன்னு இருந்திருக்கும். அப்போ ஹாஃப் அப்படியே வச்சுட்டு உள்ளே வந்து 1/tன்னு இருக்குது. 1/tயை நம்ம இன்டகிரேட் பண்ணால் log t அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே வந்து 5 to 10 வேரியபிள் இருக்கும்போது இந்த மாதிரி மாடுலஸ் போட்டு போனோம். முதல்ல அப்பர் லிமிட், அதுக்கப்புறம் லோவர் லிமிட். அப்போ log of 10. ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மைனஸ் போட்டுட்டு தான் லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ log 5 அப்படின்றது கிடச்சிரும். இது பார்க்க log a - log b மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ log a - log b அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? log of a/bன்றது கிடைக்கும். மைனஸில் இருந்தால் log வந்து வேல்யூ டிவைட் ஆகும். அப்போ half of log of 10/5 அப்படின்னு எழுதிடலாம். 10ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கிடைக்கும். அப்போ half of log 2 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.